ஒப்பம் சம்பாதிச்சுதா இது. நானும் என் வீட்டுக்காரனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தெரியுது. ஏய் எப்படி இருந்தாலும் நீ போயிட்டு போயிருக்க எங்களுக்கு தான் சொந்தம். டேய் ரகுமானே, என்னடா ஒரு ஆயாவை போயிட்டு இப்படி எல்லாம் பேசினு கெடுக்கிற? நீயே சொல்லு தம்பி, இது கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குதுப்பா. ஆயா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இது, அந்த இடத்துல போயிட்டு எலுமிச்ச பையன் சூனிய வச்சிராயா. எலுமிச்சு மய சூனியமா? ஏ தம்பி என்ன பேசுற? ஆமா, கொடுமை பாத்துறீங்களா பாவம். நீ சொல்லுப்பா, அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் 8 போய் வச்சிடுறேன் இது ரெண்டுத்துக்கும். ஏமா நாம இது சூனிய வைக்கிறா தெரியலையடா. ஐயா, நீ அந்த சூனியத்தை மட்டும் வச்சுன்னு வச்சுக்க. டேய், அந்த குப்பை அவங்க தம்பிக்கு என்னடா ஆச்சு? கை வலிச்சுக்கிச்சா, ஆய் கோணிக்கிச்சா, வாய் கொஞ்சிச்சு கை இழுத்துக்கிச்சா. ஏமா நாமா பெரியாமா, உங்க கதை குலோசிடிய எங்க வைக்கணும் சொல்லுப்பா, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். தம்பி சொல்லாத, அப்புறம் குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏக்கோ, நீ என்ன பேசுற? வயசானத்துக்கு சோற போட மாட்டீங்க, இவ்வளவு அப்பளம் பாயிட்ட வாங்கி வச்சுன்னு துண்டுறீங்க, இதெல்லாம் நல்லதா? பேசுறதுக்கு வாயே இருக்காது அவனுக்கு, ஆனா இவ்வளவு வாய் வச்சுக்கிறான் போய். அத்தை, இனிமேட்ல இருந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இந்த சூனியகிரி எல்லாம் வைக்காத, பயமா இருக்குது. ஏய், உன் மூஞ்ச பார்த்தா தாண்டி எனக்கு பயமா இருக்குது. ஆயா ஆயா, உனக்கு வாங்கி தரேன் ஆட்டுக்கால் பாயா, சூனிலாம் வைக்காத ஐயா. ஏய் போடா, இப்பதான் ஆயா மேல பாசம் வந்துச்சா? 150 கிலோ பண்ணு மூட்டை. ஆயா ஆயா, நீ எதுனா சொல்ல ஆயா, நான் கோச்சிக்க மாட்டேன் ஆயா. இந்த ஆயா அப்பதான் சாப்பிட்டாயா. ஏய் எட்டுமாடா, பாயிட்டா உள்ள எடுத்து போய் வச்சுக்கிட்டு இந்த காக்காய்க்கு போறாங்களா?